நினைக்காததெல்லாம் அவரை நினைச்சு அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்மூத்தா ஆக்கிட்டாரு. அதனால அந்த பாடல் இந்த வரி சொல்லுகிறது, என்னுடைய திட்டம் என்னுடைய ஆசை சிறியது, உங்களுடைய திட்டத்தை நான் கண்டவுடன் அதை நான் புரிந்து கொண்டேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வருடம் நிறைய பேர் அதை நீங்க கடந்து போயிருப்பீங்க. ஆண்டவருடைய கிருபையை நீங்க அனுபவித்திருப்பீங்க. அவர் நடத்தின விதத்தை நீங்க அனுபவித்திருப்பீங்க. அதனால இன்றைக்கு நம்ம எல்லாரும் அவரை போற்றி புகழ்ந்து பாட நம்ம வந்திருக்கிறோம். ஸ்கிரீன் வேலை செய்யலாம் பரவாயில்ல, நம்ம still we are going to worship the Lord, still we are going to praise the Lord because he has been very faithful. நம்ம அவரை துதிக்க போறோம், அவருக்கு நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நம்முடைய கல்வி மணி போல பாதுகாத்திருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். Thank you.
நன்றியுள்ள இருதயமாக எப்பொழுதும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah.
பாருங்க. உங்களை அழைத்தவர், உங்களை பேச்சொல்லி அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர். அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை வெறுக்கவில்லை, அவர் உங்களை கைவிடவில்லை. அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாடுங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ராத்திரி வேளையிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பலிகளை செலுத்துங்க, நன்றி பலிகளை செலுத்துங்க. நன்றி அப்பா. அவர் நம்மை ஒருபொழுதும் மறக்காத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன். இந்த அடுத்த பாடலை நாம் பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நாங்க என்ன செய்தாலும் எங்களை விட்டு நீங்க போயிடாதீங்க, நீங்க எங்களை விட மாட்டீங்கப்பா, நாங்க தான் உங்களை விட்டுட்டு போயிடுவோம். ஆனா இந்த புதிய வருடத்துலப்பா நாங்க அதை செய்ய மாட்டோம். உங்களை விட்டு, உங்க சமூகத்தை விட்டு நாங்க எங்கேயும் ஓட மாட்டோம்ப்பா. உங்களை கிட்டி நாங்க பிடிப்போம்ப்பா, உங்களை சார்ந்து நாங்க இருப்போம். ஆண்டவரே அப்பா, எங்க கைகளை நீங்க பிடித்து கொள்ளுங்க. நாங்க உங்க கைகளை பிடித்தா விட்டுருவோம்ப்பா. ஆனா நீங்க எங்க கையை பிடிக்கும் பொழுது நாங்க தூரமா போனாலும் உங்களுடைய அன்பின் கைகளாய் கட்டி எங்களை இழுத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா.
போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் கைவிட்டாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் கிருபையினாலே நமக்கு முடிசூட்டி இருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. இந்த வருஷம் முழுவதும் அவர் எவ்வளவு நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், அவர் நமக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார், அவர் நமக்கு எவ்வளவு போதுமானவராக இருந்திருக்கிறார், அவர் நமக்கு எவ்வளவு கிருபை நிறைந்தவராக இருந்திருக்கிறார், அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்தாலும், நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டாலும், ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவில்லை, கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அவரே நமக்கு துணை செய்திருக்கிறார், அவரே நமக்கு துணையாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இன்றைக்கு நம்ம பாடல் இந்த பாடல்கள் எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்து. நல்ல வளர்ந்த கணவனை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு நேரிட்ட எல்லா சூழ்நிலைகளுக்காக, எங்களுக்கு வந்த எல்லா ஆண்டவர் எதிர்மாறான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சகலமும் நம்பிக்கையாகவே எங்கள் வாழ்க்கையை நாங்களே அனுமதித்து ஆண்டவர் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம், உங்களுடைய அன்பை நாங்கள் ருசித்தோம், உங்களுடைய வல்லமையை நாங்கள் பார்த்தோம், ஆண்டவருடைய கரத்தின் அற்புத அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு நாங்கள் நன்றி நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சுகத்துக்கும் பலத்துக்கும் விடுதலைக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வியாதி படுக்கையெல்லாம் நீர் மாற்றி போட்டீர். ஆண்டவரே, எங்களுடைய மரண கண்ணிலிருந்து எங்களை தப்பு வைத்தீர். ஆண்டவரே, இன்றைக்கும் ஆலயத்தில் நாங்கள் எழுப்பி வந்து உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஆலயத்திலும் கூட ஆண்டவரே உன் நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்திய, உம்மை பிரஸ்தாபப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரிகளில் ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இந்த நேரத்திலே உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற ஒவ்வொரு சாட்சி நேரத்தையும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை பக்திகளை அடையட்டும், கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். கேட்பவருடைய ஒவ்வொரு உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்வீராக. சாட்சியை கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவீராக. உங்கள் நாமத்தினை மகிமைப்படுத்தும் துதிகன மகிமை நாமத்தை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இன்றைக்கு நீ வந்திருப்பது அவர் கொடுத்த கிருபை என்று சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லோரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் இந்த புதிய வருட ஆராதனைக்கு வந்திருக்கிற அவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய சர்வீஸ் வந்து 12:30 மணிக்கு முடியும். அதனால யாரும் டைம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஆமென். நமக்கு சாட்சி நேரங்கள் உண்டு, அதன் பிறகு தேவனுடைய செய்தி உண்டு, அதன் பிறகு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் புறப்பட்டு போகிறோம்.